என் செல்ல குழந்தையே, உன் வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்த இந்த தாமரை மலரை நீ தொட்டாயல்லவா? என் கையில் இருக்கும் மலர் உனக்கானது எனும் பொழுது நிச்சயமாக அது உன் கண்களில் பட்டு அதை நீ தொட்டு விடத்தானே வேண்டும். அப்படி நீ தொட்ட இந்த மலருக்கான பலன் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கப் போகிறது என்பதனை என் பிள்ளை நீ யோசிக்கின்றாயல்லவா? நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், இன்று இரவுக்குள் எந்த அதிசயத்தை நான் நடத்துவேன் என்பதனை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, தெய்வத்தின் கைகளிலிருந்து ஒரு விஷயம் உன் கைகளை வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு பல நாள் ஆகும். அப்படி அத்தனை இன்னல்களையும் கடந்து இன்று உன் கைகளில் வந்து அது சேரும் பொழுது அதை நீ பெறாமல் சென்றாயானால் மீண்டும் உன் கண்களில் பட பல நாள் ஆகும். அதைத்தான் அம்மா இப்படி சொல்லி இருக்கின்றேனே தவிர இந்த தாயானவள் உன்னை தேடி வர மாட்டேன் என்று ஒரு பொழுதும் சொன்னது கிடையாது. உன்னால் என்னை பார்க்காமல் இருக்க முடியுமோ? முடியாது. ஆனால் உன் தாயானவள் என்னால் ஒரு பொழுதும் உன்னை காணாமல் இருக்க முடியாது. எனக்கு என் பிள்ளைதான் என்னுடைய உலகம். என் குழந்தையின் வாழ்க்கையைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையாக பார்க்கின்றேன். என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் செய்வதற்காகத்தான் நான் ஓடோடி வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் உனக்கென்று நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் உனக்கு கை கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ தவிர்க்க மாட்டாய். இன்று நான் உன் கைகளில் ஒப்படைக்கப் போவது என் பிள்ளை பல நாட்களாக என்னிடத்தில் வேண்டி நின்ற ஒரு விஷயம். என் பிள்ளைக்கு இதுதான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் தரப்போகின்ற விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். பல துன்பங்களை கடந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் என் பிள்ளையே, உனக்கான பல நல்ல விஷயங்களையும் நான் ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த நேரத்திலும் என் பிள்ளை மனது நொந்து விடாதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் மாறி மாறி வரும் பொழுது அதிலிருந்து என் பிள்ளை நீ மனமுடைந்து விடக்கூடாது. உன்னுடைய துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு ஓடும். உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் வந்ததற்காக நினைத்து நிச்சயமாக வேதனைப்படும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் ஏற்பட்டு விடலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் இன்பங்கள் உன்னை போட்டு நல்லபடியாக சந்தோஷப்படுத்தலாம். இப்படியெல்லாம் மாறும் பொழுது என் குழந்தை, நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? இதற்கு ஏற்றது போல நீயும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய மனநிலையை மாற்றிவிட வேண்டும். அம்மா எப்பொழுதும் மனதை மாற்றக்கூடாது, மனதில் எப்பொழுதும் ஒரே எண்ணங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற நீயா என் மனதை மாற்ற சொல்கிறாய் என்று? என் குழந்தையே, அம்மா அடிக்கடி உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் எதை, எங்கு, எப்பொழுது மாற்ற வேண்டும், எப்பொழுது மாற்றக்கூடாது என்பதனை தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் ஒருவர் எப்பொழுதுமே எதிர்மறையான முகத்தை தான் காண்பித்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்காக நீ நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு மனம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அவரவர் எண்ணங்களும் அவரவர் செயல்களுக்கும் ஏற்ப நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என் பிள்ளை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் உன்னை வாழ வைக்கும், அல்லது அடுத்தவர்கள் முன்னிலையில் உன்னை அடிமையாக்கிவிடும். எங்கு வேண்டுமோ அங்கு அமைதியாகவும், எங்கு தேவையோ அங்கு பொங்கி எழவும் நீ செய்யத்தான் வேண்டும். எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் என் பிள்ளை உன்னுடைய கோபத்தை தான் நான் அடக்கச் சொல்வேனே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்த சொல்லவில்லை. கோபம் என்பது ஒரு உணர்வாக இருந்தாலும் அதனோடு சேர்ந்து வருகின்ற அந்த அமைதியும் ஒரு உணர்வுதான்.
கோபப்பட்டு வார்த்தைகளை விடும் பொழுது தவறு உன் பக்கம் திரும்பிவிடும். அதே நேரத்தில் நிதானமாக யோசித்து அதை கையாளும் பொழுது உன் பக்கம் நல்லது நடக்கும். அதனால்தான் கோபம் வருகின்ற பொழுது மட்டும் சற்று யோசிக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, இந்த துன்பங்கள், இந்த பிரச்சனைகள் என்று இதையெல்லாம் கடந்து விட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவு எங்கே என்று என் பிள்ளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அத்தனை விதமான சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அந்தந்த மனிதர்கள் அவர்கள் செய்கின்ற வினைக்கான பலன்களை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அவர்கள் செய்கின்ற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை ஒன்றும் செய்யாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றவுடன் அதை நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே, அதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி வருந்தாதே. எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் உன்னை ஒரு நாள் வாழ வைக்கும் பொழுது நீ தெரிந்து கொள்வாய். அம்மா சொன்ன விஷயத்திற்கான அர்த்தம் என்னவென்று சூட்சமமாக உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். அதை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு நீ எதிர்பார்க்காத பல நல்ல வெற்றிகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு ஏற்படுத்துகின்ற சில விஷயங்களை எல்லாம் எண்ணி வேதனைப்படாமல் சட்டென்று இதையெல்லாம் உன் மனதிற்குள் நிறுத்தி வைத்து கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவுபடுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொண்டாயானால் உன் வெற்றி எந்நாளும் உன்னிடத்தில் உன் கைகளில் அழகாக வந்து சேர்ந்து விடும். யாரால், எதற்காக இத்தனை மாற்றங்கள், எதனால் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்படுவதை விட என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்தது என்று நினைத்து நீ முதலில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த நேரம் உனக்கு உன் கைகளில் கிடைத்திருக்கின்ற அற்புதமான நேரம். வராகியின் வாக்கோடு உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கின்ற நேரம். அதிலும் அம்மா கையோடு மலரையும் அல்லவா கொண்டு வந்து விட்டேன். நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பதனை நான் உறுதி செய்கின்றேன். அதை உன் கண்களில் நான் காண்பித்து கொடுக்கின்றேன். என் பிள்ளையை, உன்னுடைய கண்ணீரையும் உன் மனதில் இருக்கின்ற வேதனையையும் அதிகப்படுத்துவது அம்மாவின் நோக்கம் கிடையாது. இவை எல்லாமும் இல்லாததாக உன் வாழ்க்கையில் ஆக்க வேண்டும். தேவையில்லாததை நீ சிந்திக்க கூடாது. தேவையற்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் வரக்கூடாது. எதை நினைத்தும் என் பிள்ளை கண்ணீர் வடிக்க கூடாது. யார் பேசுகின்ற வார்த்தைகளுக்காகவும் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை நீ தொலைக்க கூடாது. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் வராகியின் ஆசைகளோடு உன்னை நல்வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். உன்னுடைய கண்ணீரை கண்டால் ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் அவர்கள் முன்னால் ஒருபொழுதும் என் பிள்ளை கண்ணீர் வடிக்க கூடாது. மாறாக அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உன்னை வாழ வைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் வீழ வைத்து விடக்கூடாது. சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய எண்ணங்களை கண்டு என் பிள்ளை நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும். அத்தனை சந்தர்ப்பங்களும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் வாழ்கின்ற இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாட்கள். வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. அம்மா சென்று விட்டால் கஷ்டங்கள் வந்துவிடுமா என்று நீ யோசிப்பாயானால் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த காலத்திலேயே உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுத்து விடுவேன். உன் வசமாக்கி தந்து விடுவேன். அத்தனையையும் உனக்கு நேர்மறையாக மாற்றி கொடுத்து விடுவேன். எதிர்மறைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை எக்காரணத்தை கொண்டும் நீ மறந்து விடாதே. சூழ்ச்சிகள் அரங்கேறும். வாழ்க்கையில் தேவையில்லாத எதிரிகள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள்.
ஆனால் இதையெல்லாம் கடந்து நீ வாழப்போகின்ற இந்த வாழ்க்கைதான் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற ஒவ்வொரு விடியலும் என் பிள்ளைக்கு வெற்றி விடியல்தான். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.